யாவே உம்முடைய கைகளை என்னுடைய ஆவியை ஒப்புக் கொண்டுகிறேன். டோட்டல் சரண்டர். லாசரஸ், லாசரஸ், லாசரஸ். யாரு யாரு இந்த ராத்திரியில தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? நான் தான் ஆமோஸ். ஓ, ஆமோஸா? வாப்பா வா. என்ன இந்த ராத்திரியில சூரியன் உச்சிக்கு வந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன். யாரு மார்த்தாள்? வேற யாரு? உன் உயிர் நண்பன் ஆமோஸ் தான். யாரு? ஆமோஸா? வா ஆமோஸ், உட்காரு. ஆமோஸ், என்ன சாப்பிடுற? ரொட்டி செய்யட்டுமா? களி செய்து தட்டுமா? அப்பமா அடையா? என்ன வேணும் சொல்லு. விருந்தாளி வந்தா நான் சும்மாவே அனுப்ப மாட்டேன். ஆமா ஆமா, ஊரெல்லாம் அதே பேச்சு தான். என்ன ஊரெல்லாம் பேசுறாங்களா? பின்ன மாத்தானா சும்மாவா? கொஞ்சம் பொறு, 2 நிமிஷத்துல தயார் பண்ணிடுறேன். என்னது 2 நிமிஷமா? நீ சமைக்க போனா 2 நாள் கழிச்சு தான் வெளியே வருவ. லாசரஸ், லாசரஸ், நடிக்காத, இங்கே திரும்பு. இவ்வளவு வாய் பேசுறியே, நீயே வந்து உன் நண்பனுக்கு செய்ய வேண்டியது தானே? வந்து செய். மேரி, மேரி, கொஞ்சம் இங்க வந்து இந்த ரொட்டியை சுட்டு கொடு. அவளையே எழுப்புற, நீயே வந்து பண்ணு. சீக்கிரம் வா. அழகான சகோதரியே, நீங்களே கொஞ்சம் ரொட்டி செய்து கொடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செய்து. இந்த அழகான சகோதரி இன்னும் 2 நிமிஷத்துல உனக்கு ரொட்டி தயார் பண்ணி கொடுத்துடுறேன். அழகான சகோதரியா? ஆமோஸ், உனக்கு இந்த ராத்திரியில கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். லாசரஸ், எனக்கு காது நல்லா கேக்குது. ஒண்ணுமில்ல மார்த்தாள், நான் எதுவும் சொல்லல. இந்தாங்க ரொட்டி, சாப்பிடுங்க. ஆமோஸ், சாப்பிடு. ஆமா, இந்த ராத்திரில வந்திருக்கிய, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு விஷயமே தெரியாதா? இயேசுவ கைது பண்ணிட்டாங்க. என்னது? இயேசுவையா? தேவனின் மகனையா? நம்பவே முடியல. ஐயோ. யாரு தேவனின் மகன்? அவரு யோசேப்போட மகன். தச்சண்டா அவரு வெறும் மனுஷன்தான். ஆமோஸ், உனக்கு என்னாச்சு? நீயா இப்படி பேசுறது? ஐயோ, என்ன கொடுமை! அவர் என்ன தப்பு செய்தார்? நல்லதுதானே பண்ணினார். ஐயோ, மேரிக்கு தெரிந்தா அவ்வளவுதான், துடிச்சு போயிருவா. தூங்கிட்டு இருக்கா. அவளை நான் மெதுவா எழுப்பி இந்த விஷயத்த சொல்றேன். பாத்தியா, அவர் எங்க ஊர் நாசரேத்துல உள்ள தச்சன் யோசேப்போட மகன்னு நிரூபிச்சிட்டாரு. பாத்தியா? ஆமோஸ், நீயா இப்படி பேசுறது? யோவான் யோர்தான் நதிக்கரையில இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததிலிருந்து பல தடவை அவர் அற்புதங்களெல்லாம் செய்யும் பொழுது கூட நாம ஒன்னா இருந்தோமே. கடந்த 3 வருஷமா அவர் பண்ண அதிசயங்களையும் அற்புதங்களும் பண்ணும் பொழுது கூட நாம அவர் பின்னாடியே போயிருந்தோமே. நீ மறந்துட்டியா? வேற எப்படி சொல்ற? தன்னோட உயிரே காப்பாத்திக் கொள்ள முடியலையே, பின்ன எப்படி? அவரு மனுஷன்தான். ஏய், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. அவர் தேவகுமாரன். நீ பெரிய குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிற. இந்த 3 வருஷமா நீயும் நானும் இயேசுவோட இருந்தத உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? நீ என்ன ஞாபகப்படுத்தினாலும் என் மனசு மாறாது. ஏய், அப்படி சொல்லாத. எனக்கு அந்த தேவனுடைய அன்பை பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறியா? நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளு. 3 வருஷத்துக்கு முன்னாடி
யோர்தான் நதிக்கரையில யோவான் பேசுறத கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோமே, அப்ப கூட இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வந்தாரே. இப்ப நல்லா யோசிச்சு பாரு. அந்த காட்சி இதோ பார். திபேரியூராயன் அரசாண்ட 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயா தேசாதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அன்னா காய்பா பிரதான ஆசாரியர்களாயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவன் யோர்தான் ஆற்றுக்கு அருகிலுள்ள தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரியன் பாம்பு குட்டிகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். உங்களிடம் 2 உடைகள் இருந்தால் உடையில்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடு. உணவு இருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடு. உன்னுடைய வருமானத்தில் திருப்தியாயிரு. எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? நான் நீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி களத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். ஆமோஸ், பாத்தியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து கேட்ட சத்தம் என்ன கேடுச்சு? இல்ல, சரியா கேட்கல. இதை வச்சு எப்படா சொல்ல முடியும் அவரு தேவகுமாரன்? சரி விடு ஆமோஸ். அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் கூட நாம சில நாட்கள் இருந்தோமே. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணினாரே, அது கூடவா உனக்கு மறந்து போச்சு? ஒரு நாள் அவர் கடல் அருகே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரே, நாம கூட அதை கேட்டோமே. இப்ப கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி பாரு. இதோ உனக்காக மறுபடியும் அந்த காட்சி. போய்விட மாட்டாரே. எங்களுடன் பேசும், எங்களுடன் பேசும். இரண்டு மனிதர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் வரி வசூலிப்பவன். பரிசேயன் தனியே நின்று கொண்டு இப்படி ஜெபம் பண்ணினான்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் கொள்ளைக்காரர், அநியாயம் செய்கிறவர், விபசாரிகள் போல் நான் இல்லை. அதோ அந்த வரி வசூலிப்பவனைப் போலவும் நான் இல்லை. வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் வருவாயில் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். வரி வசூலிப்போனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். ஆயக்காரன் அல்ல, இந்த வரி வசூலிப்பவனே ஆண்டவரிடம் ஒப்புரவாகி வீடு திரும்பினான். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். போதகரே,
என் மகனை கண்ணோக்கி பாரும். தயவு செய்து அவனுக்கு உதவி செய்யும். அவன் எனக்கு ஒரே மகன். உன் மகனை இங்கே கொண்டு வா. அவனது முகத்தில் எவ்வளவு மாற்றம்! என்ன ஆச்சரியம்! எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இயேசுவே, இயேசுவே, என் ஒரே மகளை காப்பாற்ற வாரும். இரக்கம் காட்டும். அவளுக்கு 12 வயதாகிறது. அவள் மரண வேதனைப்படுகிறாள். தயவு செய்து வாரும். யவீருவே, நான் வருந்துகிறேன். இயேசுவே, உன் மகள் மரித்து போனாள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். பயப்படாதே, விசுவாசமாயிரு, அவள் குணமடைவாள். அழாதிருங்கள், அவள் மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். மகளே, எழுந்திரு. அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். அற்புதம்! அற்புதம்! என்ன ஆச்சரியம்! ஆமோஸ், இப்போ உனக்கு எல்லாம் நினைவுக்கு வருதா? எல்லாம் எனக்கு தெரியும் நண்பா. ஆனா என்னால இப்போ இதை ஏத்துக்கொள்ள முடியல. ஆமோஸ், அவருடைய வார்த்தைகளை கேட்டுமா உன் இதயம் மாறல? டேய் டேய், நீ என்ன விட அவர் மேல எவ்வளவு அன்பா இருந்த. அவர் எங்க வீட்டுக்கு வந்த போது கூட அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நீ மறந்துட்டாயா? எனக்கு சரியா ஞாபகம் வரலடா. பரவாயில்ல ஆமோஸ், இப்ப ஞாபகப்படுத்துற. இதோ அந்த காட்சியை. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. இன்றைக்கு இயேசு என் வீட்டிற்கு வருகிறார். எங்க வீடுன்னு சொல்ல வேண்டியதானே? லாசரஸ். ஒண்ணுமில்ல. ஐயோ, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எல்லா வேலையும் என் தலை மேலதான் கிடக்கு. எவ்வளவு வேலை கிடக்கு. எங்க இந்த மேரி? மேரி, இங்க வா. எனக்கு நீ இந்த மாவை எவ்வளவு சீக்கிரம் தயார் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தயார் பண்ணி கொடு. லாசரஸ், லாசரஸ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா நிக்காத, வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணு. வர்றவங்க உட்கார்றதுக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணு. எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருக்கு. எவ்வளவுதான் நான் ஒருத்தியா பண்றது? பாவம், உங்க வீட்டுல பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை பாக்குறாங்க மார்த்தாள். சின்ன பம்பரம் இல்ல, பெரிய பம்பரம். வந்து விட்டார், போதகர் வந்து விட்டார். வாருங்கள், வாருங்கள் போதகரே, வாருங்கள்.
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் கதவு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடத்தில் மகன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுவதனால் தன் சரீர அளவோடு எவன் ஒரு முழத்தை கூட்டுவான்? அற்பமான காரியத்தையே உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தனியே இங்கு வேலை செய்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே. என் சகோதரியோ எனக்கு உதவி செய்யாமல் உமது அருகில் சும்மா அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாளே. இது உமக்கு கவலையாக இல்லையோ? எனக்கு உதவி செய்யுமாறு அவளுக்கு எடுத்து சொல்லும் ஆண்டவரே. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். போதகரே, போதகரே, இவனுக்கு இரங்கும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? பாவங்களை மன்னிக்க இவன் யார்? இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அற்புதம்! அற்புதம்! என்ன ஆச்சரியம்! ஆமோஸ், இன்னும் அவன் மனதை கலங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரு ஜீவனுள்ள வார்த்தை! அவரை பார்த்தாலோ அவர் பேச்சை கேட்டாலோ என் மனம் ஒரு இனம் புரியா பரவசம் அடைகிறது. ஆனால் இன்னும் ஒரே குழப்பமாகவே இருக்கிறது. தேவனின் மகன் அவர்தானா? அவர்தானா? ஆமோஸ், இன்னும் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு சமயம் எரியோ என்னும் ஊர் வழியே இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தமே, உனக்கு நினைவுக்கு வருகிறதா? ஆமாம், அதற்கு என்ன? அப்போது கூட்டம் அதிகமாய் இருந்தபடியினால் சகேயு என்கிற வரி வசூலிப்பவன் இயேசுவை பார்க்க முடியாமல் மரத்தில் ஏறி நின்றானே. இயேசுவும் அந்த மரத்தின் அருகில் நின்று அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அன்போடு கூட கூறினார் அல்லவா? இதோ அந்த காட்சி உன் நினைவிற்கு. வாரும் போதுகிறே, வாரும். என் வீட்டில் ஆண்டவரா? அமருங்கள் போதுகிறே, அமருங்கள். எல்லோரும் அமருங்கள். சாப்பிடுங்கள், திருப்தியாக சாப்பிடுங்கள். விரோதிகளை நேசியுங்கள், நல்லதை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது பெரும் பலன் கிடைக்கும். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி மறந்தவர்க்கும் பொல்லாதவர்க்கும் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் கூட பரமபிதாவை போல இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்.
உமது வழியில் எங்களை நடத்தும் போதகரே. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? கேளுங்கள் கேளுங்கள், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. வரி வசூலிக்கும் ஒருவன் திரும்ப கொடுக்கிறானா? கூடாத காரியம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கேளுங்கள், நாம் எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட விலங்கை நிறைவேறும். அவர் புறஜாதியிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை நிந்தைக்குள்ளாக்கி முகத்தில் துப்புவார்கள். வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை நண்பா. நான் பார்த்த வரைக்கும் நன்மை செய்கிறவராய் மாத்திரமே சுற்றித் திரிந்தார். இந்த பாவியையும் நேசித்தாரே. அவர் எங்கள் வீட்டிற்கு வர நான் எம்மாத்திரம்? செத்து போய் அழுகி போய் நாரி கிடந்த இந்த சரீரத்தையும் 4 நாட்களுக்கு பிறகு உயிர் கொடுத்தாரே. அதை கூடவா மறந்து விட்டாய் ஆமோஸ்? அதை கூடவா மறந்து விட்டாய்? அதை இப்போ நினைச்சா கூட நெஞ்சம் நடுங்குது நண்பா, நெஞ்சம் நடுங்கு. இப்பவாவது கொஞ்சம் நினைச்சு பாரு. போதகரே, போதகரே, நீர் மட்டும் இங்கிருந்திருந்த என் சகோதரன் பிழைத்திருப்பார். ஐயோ, இப்போது நாங்கள் அவனை இழந்து தவிக்க. மார்த்தாளே, இப்போதும் விசுவாசமாயிரு, அற்புதத்தை காண்பாய். பிதாவே, பிதாவே, லாசரஸ் வெளியே வா. பார்த்தீர்களா? இவனை இப்படியே விட்டு வைப்பது நல்லதல்ல. இப்படியே அவன் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு ஜனமும் நம்மை மதிக்க மாட்டார்கள். எப்பவே அவன் எங்கு சென்றாலும் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் அவனுக்கு பின் செல்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்.
ஏதாவது பொய் குற்றம் சாட்டியாவது அவனை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. வாருங்கள், அதற்கு தகுந்த நேரத்தை பார்க்கலாம். லாசரஸ், நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ இவ்வளவு நேரம் நினைவுபடுத்தின ஒவ்வொரு இடத்திலும் நானும் தான் அவன் கூட இருந்தேன். இயேசு செய்த அற்புதத்தை நானும் தான் பார்த்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, அவரையே காப்பாத்திக் கொள்ள முடியல. அவர் தேவனுடைய மகனானா ஏன் தேவன் அவரை கைவிட்டு விட்டார்? ஆமோஸ், இன்னுமா உனக்கு புரியல? அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே பாவிகளுக்காகத்தான். தீர்க்க தரிசியில் கூறிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவே தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, நோய்களுக்காக, சாபங்களுக்காக பலியாய் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழும்படி செய்வார். இதுவே தேவ நீதி. வா ஆமோஸ், மரித்தோரை உயிரோடு எழுப்பும் போது அந்த வல்லமையான இயேசுவை பார்த்தல்ல, இப்ப வா, அவரை கைது பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு போகலாம். அங்க வந்து பாரு, நமக்காக என்ன சித்திரவதை அனுபவிக்கிறார். வா போகலாம். நீ யூதரின் ராஜாவா? தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. உலக ரட்சகனாம். ஆரம்பி. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. என் கண்கள் கதறுதையா, உம் கருணையின் முகம் பார்த்து. என் கண்கள் கதறுதையா, உம் கருணையின் முகம் பார்த்து. கரையேதும் இல்லாதவும் மாசற்ற ரத்தம் கல்வாரியில் வடிவதென்ன? கரையேதும் இல்லாதவும் மாசற்ற ரத்தம் கல்வாரியில் வடிவதென்ன? என் கண்கள் கதறுதையா, உம் கருணையின் முகம் பார்த்து.
என்ன கொடுமைடா அது? நம்ம 3 வருஷமா பார்த்த அந்த இயேசுவா? சாத்தான் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடின அந்த வல்லமை எங்கே? நோய்களை சுகப்படுத்தின அந்த வல்லமை எங்க போச்சு? அப்பாலே போ சாத்தானே. நண்பா, அவர் பலியானாரா அல்லது அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய போறாங்களா? பலியானார், நமக்காக பலியானார். வேதங்களில் தீர்க்க தரிசிகளால் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது இது. அவர் தம்மை தாமே பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார். அவர் தேவனின் தத்துவம். அவரை யாராவது கொலை செய்ய முடியுமா? ஒரே ஒரு சொல்லால் ஆர்ப்பரிக்கிற கடலை அடக்கி அமைதிப்படுத்த தெரிந்தவருக்கு, கடல் மேல் நடக்க தெரிந்தவருக்கு, 4 நாட்களுக்கு முன்பாக மரித்த இந்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினவருக்கு, யாவீரின் மகனையும் பாடையில் தூக்கி கொண்டு செல்லப்பட்ட பிணத்தையும் மனதுருகி தொட்டு உயிர் கொடுத்தவருக்கு, 38 வருஷமாய் குளத்தருகிலே படுத்த படுக்கையாய் கிடந்தவரை எழும்பி நடக்க பண்ணினவருக்கு, முடவர்களை நடக்க வைத்தவருக்கு, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தவருக்கு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் ரத்த போக்கை குணப்படுத்தியவருக்கு, கச்சாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவருக்கு, பிசாசின் கட்டுகளில் இருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்தவருக்கு, 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோனை ஒரே ஒரு அதட்டினால் விரட்டினவருக்கு, குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்தினவருக்கு, இவரை பிடிக்க வந்த ரோம சிப்பாயின் காதை பேதுரு வெட்டிய பொழுது அதை எடுத்து ஒட்ட வைத்தவருக்கு, இவரை பிடிக்க வந்தவர்களையோ இவரை துன்பப்படுத்த நினைத்தவர்களையோ ஒரே ஒரு நொடியில் சுட்டரித்து பஸ்பமாக்க எவ்வளவு நேரமாகிருக்கும் ஆமோஸ்? எவ்வளவு நேரமாகிருக்கும்? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, 12 லேகியோன்கள், அதாவது 72,000 தேவதூதர்கள் இறங்கி வருவார்களே. ஒரே ஒரு தேவதூதன் 85,000 பேரை ஒரே சமயத்தில் சங்காரம் பண்ண முடியும். அவரை கொலை செய்யலாம்னு அவரை தொடர்ந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் தம்மை தாமே பலியாக, கிருபாதார பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்த, நமக்காக ஒப்பு கொடுக்கிறார் நண்பா. சர்வ பாவ பரிகாரியம் நம்ம எல்லாம் படைத்த அந்த பரமேஸ்வரன் படுகிற பாடுகளை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட கடின இருதயம் உடைந்து போகுமே. உனக்கு புரியலையா? உனக்கு புரியலையா? என்ன மன்னிச்சிரு நண்பா, என்ன மன்னிச்சிரு. 3 வருஷமா அவர் பின்னால மக்களோட மக்களா நாமளும் தான் போனோம். கண்ணால பார்த்தும் கூட சத்ரு என் கண்களை மறைச்சிட்டான். என் பாவத்துக்காக, என் நோய்க்காக, என் கஷ்டங்களுக்காக, என் சாபத்துக்காக எவ்வளவு கஷ்டங்களுக்கும் உத்தரங்களுக்கும் பலியாகிற இந்த அன்பை நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க. பாவம் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், மன்னிங்கப்பா. அழாத ஆமோஸ், அழாத. அவர் இவ்வளவு கஷ்டப்படுறது நாம சமாதானத்தோட பாவம் இல்லாமல் வாழலாம். வா, சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லவரை போய் பார்ப்போம். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணீர்
கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நின்றன ஒரு கொலைந்து சென்றனரே. திருக்கோலம் நின்றனையா, ஒரு கொலைந்து சென்றனரே, ஒரு கொலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணீர் வழிந்திடுதே. சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை பல சிறுமை அடைந்தவரா,
தேவகுமாரா, மற்றவர்களை ரட்சித்த நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லையோ? இறங்கி வா பார்க்கலாம், அப்பொழுது நம்புகிறோம். பிதாவே, இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காது கண்கள் படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாது நெஞ்சம். இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே, உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காது கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாது நெஞ்சம்.